Hi friends, இன்னைக்கு சூப்பர் ஸ்பைசியான டேஸ்டியான ஹோம்மேடு மசாலாவோட வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ஃபிஷ்ஷை முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன். எனக்கு கொஞ்சம் நல்ல ஃபிஷ்ஷாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால, ஸோ ஃப்ரீசரில் வச்சுருந்தனால இப்போ இதை டீஃப்ராஸ்ட் பண்ணணும். பிகாஸ் அது ரொம்ப ஐஸாக இருக்குது. 6 minutes மைக்ரோவேவில் வச்சுட்டு டீஃப்ராஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 6 minutes ஆனதுக்கப்புறம் நான் எடுத்து பார்க்குறப்பவும் அது கொஞ்சம் அப்படியே ஐஸாக தான் இருந்தது. சரி, ரொம்ப இது பண்ணோன்னா கொஞ்சம் சூடாக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், முக்கால்வாசி ஐஸ் போயிடுச்சு. பட் இன்னும் லைட்டாக ஒட்டிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் பிச்சோன்னா பிஞ்சு போன மாதிரி வரும். இந்த ஐஸாக இருக்கிறனால ஒரு 10 நிமிஷம் நம்ம தண்ணியில் போட்டு வச்சிட்டோன்னா அது சும்மா அப்படியே நார்மலாகவே டீஃப்ராஸ்ட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான மசாலாவை அரைச்சி வச்சிடலாம். இதுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, இஞ்சி, பூண்டு, சோம்பு, வெங்காயம், கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சி இந்த பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ மீனை கழுவிடலாம். மீன் எப்பவும் கவுச்சி போகிறதுக்கு, அந்த வளவளப்பு தன்மை போகிறதுக்கு உப்பு போட்டு கழுவணும். அந்த கவுச்சி வாசம் போகிறதுக்கு மோர் இல்லாட்டி நல்லா புளிச்ச தயிராக 1 tablespoon அளவுக்கு ஊற்றி தண்ணியில் நல்லா அலசிடுங்க. அந்த தண்ணியை மறுபடியும் கீழே ஊற்றிட்டு 2-3 தடவை ப்ளெயின் வாட்டரில் கழுவிடுங்க. நல்லா தண்ணியை வடித்து மீனெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவில் எலுமிச்சம்பழ ஜூஸை புழிஞ்சு விட்டுருங்க. எலுமிச்சம்பழத்தை ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சிருக்கேன். சில பேர்த்துக்கு புளிப்பு சுவை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் மீன் வறுத்துட்டு அதுக்கு மேலால் புழிஞ்சிட்டு சாப்பிடுவாங்க. அப்படியும் சாப்பிட்லாம். இல்லை மசாலா போட்டிங்கன்னா அந்த புளிப்பு சுவையும் லைட்டாக வரும். இந்த புளிப்பு சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு வேணும்னாலும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டெல்லாம் எடுத்து மசாலா தடவிடலாம். ரொம்ப மசாலா அப்பி போட்டிங்கன்னா நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதாவது ரொம்ப டீப் ஃப்ரை, நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிக்காமல் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சுடுற மாதிரி தான் பண்ண போகிறேன். ரொம்ப வதன்னு அந்த மசாலா இருந்ததுன்னா மசாலா கருகி போன மாதிரி ஆயிரும். இதை போட்டுட்டு ஆக்சுவலாக நிறையா யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னு நம்ம பண்ணோம்னா மொதல் நாளே நம்ம இதெல்லாமே மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் லஞ்சுக்கு இதை ரெடி பண்ண போகிறேன். அப்படி டைம் இல்லை அப்படின்னா ஒரு 20 to 30 நிமிஷம் ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா கவர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு 20-30 நிமிஷம் நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறப்ப ஐஸ் எல்லாம் ஆயிடாது. நல்லா அந்த மசாலா அந்த இதில் மீனில் ஒட்டிடும். ஃப்ரீசரில் அப்படியே வச்சுருங்க. மினிமம் 20 minutes to 30 minutes போதும். அதுக்கு மேலே ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். இப்போ ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்து ஃப்ரை பண்ண போகலாம். இப்போ இது ஃப்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் தோசைக்கல்லையும் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு தவா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1.5 tablespoon வரைக்கும் தான் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 4-5 பீஸ் இதில் போட முடியும். இது ஆக்சுவலாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு பேனு. அப்படி கவர் பண்ணுற மாதிரி இல்லைன்னா நீங்கள் நார்மல் மூடி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு கவர் பண்ணிக்கலாம். சீக்கிரமே அது நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த 5 பீஸும் வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் ஃபஸ்ட்டு போட்ட உடனேயே கொஞ்சம் நேரம் மட்டும், அதாவது ஒரு 2 minutes அந்த மாதிரி மட்டும் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமேல நீங்கள் திருப்பி போட்டு மறுபடியும் நீங்கள் மூடி வைக்க வேண்டாம். திருப்பி போட்டு அந்த எண்ணெயிலேயே அப்படியே ரோஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நம்ம சீக்கிரமாக ஒரு 5 பீஸ் ஒரு தடவைக்கு பண்ணணும் அப்படின்னா அடுத்த தடவை பண்ணுறப்ப நீங்கள் டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா தொடச்சிட்டு மறுபடியும் அதே மாதிரி ஆயில் விட்டு பண்ணிடலாம். இது திருப்பி ஒரு 2 தடவை போட்டிங்கன்னாவே போதும். ரொம்ப தடவை போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த இது உடஞ்ச மாதிரி ஆயிடும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாசமே அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த மசாலா இதே மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள். அளவு ஜாஸ்தியாக, மீனோட அளவு ஜாஸ்தியாக போகுது அப்படின்னா மசாலாவை அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க.
சுட சுட நல்லா வச்சு நீங்கள் சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள். இதுக்கு வந்து ஏதாவது வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வந்து நம்ம சாம்பார் தூள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம். அது கொஞ்சம் லைட்டாக வந்து இது இருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் மிளகுத்தூள் மிக்ஸ் பண்ணி செய்யலாம். அவ்வளோதான். கண்டிப்பாக இதே மாதிரியே செய்யுங்க. இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாகவும் டேஸ்டியாகவும் ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிச்ச விதத்துலேயும் இருக்கும். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.